எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம ஊரில் இவர் என்னை பற்றி தப்பாக பேசிட்டாரு, என்னுடைய சுயமரியாதையை கெடுத்துட்டாரு, அந்த ஊரில் போய் என்னை பற்றி கேவலமாக பேசி என்னுடைய மரியாதையை கெடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சண்டை போடுறதை பார்த்துருப்போம். நம்மளும் பர்சனல் லைஃப்பில் இதை கடந்து வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சட்டத்தின் முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், இந்தியன் பீனல் கோட் அதாவது இந்திய தண்டனை சட்டம் இதுக்கு என்ன சட்டம் வச்சிருக்கு அப்படின்னும், இந்த மாதிரி நமக்கு எதிராக நம்மளுடைய சுயமரியாதையை கெடுக்கிற அளவுக்கு பப்ளிக் டொமைனில் ஒரு பொது தளத்தில் நம்மளை பற்றி தப்பாக பேசி நம்மளுடைய மரியாதையை கெடுக்கிற மாதிரி யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சட்டம் என்ன தண்டனை வச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். சட்டமும் சாமானியனும். தர்மம் வாழ்வுதனை சூதுகவும், தர்மம் தலை காக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டமும் சாமானியனும். ஸோ ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து இன்னொரு நபரை பற்றின ஏதோ ஒரு விஷயத்த தவறான ஒரு விதத்தில் வெளிப்படையாக ஒரு பப்ளிக் டொமைனில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷயத்த சட்டம் டிஃபமேஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள கொண்டு வருது. இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 499 தான் இதை டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபரை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த, அவதூறான ஒரு விஷயத்த எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை பேச்சு வடிவாகவோ இல்லை ஏதாச்சும் சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் மூலியமாக ஒரு பப்ளிக் டொமைனில் பப்ளிஷ் பண்ணி அந்த பர்சனுடைய மாரல் அண்ட் இன்டெலெக்சுவல் டிக்னிட்டியை, அந்த பர்சனுடைய மாரல் அவர் இன்டெலெக்சுவல் கேரக்டரை புல் டவுன் பண்ணுறது, அவருடைய அந்த டிக்னிட்டியை கீழே புல் பண்ணுற மாதிரி, அவருக்கு அவமரியாதை உருவாக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு டிஃபமேஷன் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் இன்னொரு நபரை பற்றின ஏதோ ஒரு செய்தியை வெளியிட்டு அது அந்த நபருடைய சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த அந்த பர்சன் அந்த பப்ளிக் டொமைனில், பப்ளிக் பிளாட்ஃபார்மில், பொதுத்தளத்தில் அதை பப்ளிஷ் பண்ணுற அந்த பர்சன் ஒரு குட் ஃபெய்த்தில், ஒரு நல்ல எண்ணத்தில், ஒரு குட் இன்டென்ட்டில் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த சட்டத்திற்கு கீழே அது எக்ஸெப்ஷனில் வந்துடும். ஸோ இதுதான் முதல் விதிவிலக்கு. இன்னும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த பரப்பி கேவலமாக அந்த பர்சனை பற்றி அவதூறாக பரப்பப்பட்ட அந்த ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அது பொய்யாக இல்லாமல் அது ஒரு உண்மையான ஃபேக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போவுமே அது இந்த சட்டத்துக்கு கீழே எக்ஸெப்ஷன்ஸில் வந்துடும். அதுவுமே ஒரு விதிவிலக்கு தான். ஸோ அது ஒரு உண்மையான தகவலாக இருக்கும் பட்சத்தில் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். ஸோ இது உண்மையா பொய்யா, அந்த ஃபேக்ட் அவர் சொன்ன அந்த விஷயம், அதாவது அந்த பப்ளிக் டொமைனில் அவர் பப்ளிஷ் பண்ண அந்த வேர்டு அவர் அந்த ரிட்டன் ஃபார்மில் இல்லை சிம்பிள்ஸ் ஆர் சயின்ஸ் இல்லை எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாலுமே அந்த விஷயம் உண்மையான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அவரை கோர்ட் எக்ஸெப்ட் பண்ணி அவரை குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத விட்டுருவாங்க. இதில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, பிலால் அகமது கலு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயம், அதாவது இந்த டிஃபமேஷனுக்குள்ள ஒரு பர்சனை குற்றவாளியாக கருதப்படணும் அப்படின்னா அந்த பர்சன் இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு பொது தளத்தில், ஒரு பப்ளிக் டொமைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அவதூறான விஷயத்தை அந்த யாரை பற்றி அவதூறாக பேசுகிறாங்களோ அந்த பர்சன் கிட்ட ப்ரைவேட்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு அஃபென்ஸாக வராது. ஒரு பப்ளிக் டொமைனில், பொது தளத்தில் நிறைய பேர் பார்க்குற மாதிரி ஒரு தளத்தில், மேபி ஒரு பப்ளிக் போஸ்டராக இருக்கலாம், ஒரு சோஷியல் மீடியா போஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் ஸ்டேஜில், ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பேச்சு மூலியமாக சொல்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அண்ட் ஆல்சோ யாரை பற்றி சொல்கிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு தனி நபராக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், ஒரு ஸ்கூலாக, இல்லை ஒரு கம்பெனியாக, இல்லை ஒரு என்டிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸாக இருக்கலாம், ஒரு கிளப்பாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோட்டரி கிளப், இந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கம்ப்ரைஸ் ஆகிற ஒரு கிளப்பாக இருக்கலாம். ஸோ யாரை பற்றி இந்த மாதிரி இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பற்றி, எந்த ஒரு பர்சனை பற்றி அவதூறான ஒரு விஷயம் பேசினாலுமே அது இந்த சட்டத்துக்கு கீழே குற்றமாக தான் கருதப்படும். ஸோ ஐபிசி 499 டிஃபமேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஐபிசி செக்ஷன் 500 டிஃபமேஷனுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 499 அடிப்படையில் ஒரு பர்சன் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டார் அப்படின்னா அவர் ஐபிசி 500 அடிப்படையில் அவருக்கு 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, இல்லைனா ஃபைன், இல்லைனா ரெண்டுமே சேர்த்து வழங்கப்படும். ஸோ அடுத்த வாட்டி உங்களை பற்றி யாராச்சும் ஒரு ஆள் அவதூறான விஷயங்களை பரப்பி ஒரு பப்ளிக் டொமைனில் உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா இந்த சட்டத்துக்கு கீழே அவரை குற்றவாளியாக நீங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில். அண்ட் ஆல்சோ நீங்களும் இன்னொருத்தரை பற்றி பேசும்பொழுது, இன்னொருத்தரை பற்றி ஒரு பப்ளிக் டொமைனில் பப்ளிஷ் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அந்த விஷயம் அந்த பர்சனை பற்றின விஷயம் தவறாக இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் அது அந்த பர்சனுக்கு அவதூறு விளைச்சு சப்போஸ் அந்த விஷயம் ஒரு பொய்யான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும்
இந்த சட்டத்துக்கு கீழே குற்றவாளியாக கருதப்படலாம். ஸோ அதனால் இந்த சட்டத்தை வந்து எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.